இன்றைக்கு எப்படி சாஃப்டாக இடியப்பம் குழைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கப்பால் 2 கப் வெள்ளை அவிச்சமா போட்டிருக்கிறேன். 1/2 கப் சிவத்த அரிசிமா போட்டிருக்கிறேன். எப்பவும் நீங்கள் இடியப்பம் அவிக்கிறதுக்கு மாவை எல்லாம் உண்டாக்கிட்டு நல்லா அரிக்கணும். ஏனெண்டா சில நேரம் கட்டைகள் இருக்கலாம் அதில் அப்போ இடியப்பொருளுக்குள்ளே போயிட்டு புளிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கணக்கு அரிசிமா போடாதீங்க. கணக்கு அரிசிமா போட்டிங்கன்னு சொன்னால் அப்போது இடியப்பமாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். நீங்கள் கூட அரிசிமா போட்டிங்கன்னு சொன்னால் இது சரியான அளவு. 2 கப் வெள்ளமாவுக்கு 1/2 கப் அரிசிமா நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல இடியப்பமாக இருக்கும். போட்டு நல்லா அரைச்சிட்டு பாருங்க, நல்ல கலராக இருக்குதுன்னா ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போடணும். அளவாக உப்பு போட்டால் சரி, கணக்கு உப்பு போடாமல் உப்பு போட்டுட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் தண்ணி கொதிச்ச கையோடையே அந்த தண்ணியை ஒரு சில்வர் பாத்திரத்தில் விடுங்க. விட்டுட்டு நீங்கள் கன நேரம் மாற விடணுமெண்டெல்லாம் இல்லை. தண்ணி ஆட் பண்ணி குழைக்கல அப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நீங்கள் குழைக்கணும். ஒரே தரமாக தண்ணியை விடாதீங்க. தண்ணியை ஒரே தரமாக விட்டீங்கன்னு சொன்னால் மா களித்தன்மையாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இடியப்பத்தை மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடைக்குள்ள மாவும் நல்லா அவிஞ்சு இடியப்பம் சாஃப்டாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விட்டுட்டு தண்ணி எப்பவும் நல்லா அமர்த்தி குழையுங்க. அரிசி மாவும் வெள்ளை மாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அவிக்க அப்போது இடியப்பம் பாசமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வருது. அமர்த்தி நீங்கள் நல்லா மாவை ஒரு ஆப்ப காம்பால் அமர்த்தி பிசையணும். இதால் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் கொய் தண்ணியை விட்ட அப்புறம் எல்லாம் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துட்டுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் குழி தண்ணி எடுத்துட்டு இப்படி கையில் கொஞ்சம் எடுத்துட்டு தெளித்து விடுங்க. அதுக்காக கணக்க தண்ணி ஊற்றுறையில் இப்படி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு இப்படி தெளிச்சுட்டு குழையுங்க. என்னோட 2 அக்கா மேரும் எப்பவும் சொல்லுவினம் எந்த இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கிறது எப்படி செய்கிறதுன்னு கேட்குற ரெசிபி. இப்போ நான் இந்த ரெசிபியை அவைக்காகத்தான் போடுறேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா சேர்ந்து வந்துட்டுது. நீங்கள் எப்பவும் இடியப்பம் எல்லாம் போட்டு குழைச்சா பிறகு உங்களோட கையை வடிவாக கழுவிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கையால் நீங்கள் அமர்த்தி திசையைக்குள்ள இடியப்பம் அதில் தான் உங்களோட சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோத்துக்கு அவ்வளவு கையால் அமர்த்தி குழைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட இடியப்பம் நல்லா பஞ்சு போல் வரும். இடியப்பம் எல்லாம் குழைச்சிட்டு எல்லா டோவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சாஃப்டாக இருக்கலான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் குழைச்சா பிறகு இப்படி அமர்த்தினீங்கன்னா தெரியும், உங்களோட கையில் ஒட்டாமல் வரும். அதான் சாஃப்ட் ஓகே. இப்போ புளிஞ்சு பார்ப்போம்.
பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக புரியுதுண்டு. நீங்கள் சாஃப்டாக இருக்குதான்னு தெரியும் இடியப்பம் நீங்கள் அறியணுமென்று சொன்னால் உங்களுக்கு புளியேக்குள்ள வந்து ஒரு சிறுரண்ட சத்தம் எப்பவும் வரும் பாருங்க. இப்படி என்றால் இடியப்பம் வந்து நல்ல பஞ்சாக இருக்குன்ற அர்த்தம். தண்ணியை வந்து நீங்கள் எப்பவும் அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சிங்கன்னு சொன்னால் இடியப்பம் நல்லா வரும். நீங்கள் அவசரப்பட்டு தண்ணியை ஒரே தரமாக ஊற்றாதீங்க. இப்போ பாருங்க இடியப்பம் எல்லாம் புளிஞ்சாச்சு. எப்படி இருக்குது அண்டு பார்க்கவே வடிவாக இருக்குது. அதிகமாக எல்லோரும் இடியப்பத்தை வந்து ஸ்ட்ரீமரில் தான் அவிக்கிறவ வந்து. நார்மலாக நானும் ஸ்ட்ரீமரில் அவிக்கிறேன். நான் சில நேரம் புட்டு பானையில் வச்சு பார்க்குறேன் நான். ஆனால் ஸ்ட்ரீமரில் அவிக்கிறதுக்கும் நீங்கள் புட்டு பானையில் வச்சு அவிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி புட்டு பானையில் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. கணக்கு ஒரே தரமாக வைக்காதீங்க. கொஞ்சம் புட்டு பானைக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கணக்கு இடியப்பம் வைக்க வேணாம். அதுக்கு பிறகு இதால் மூடி விட்டிங்கன்னா ஒரு 10 minutes அவிய விட்டிங்கன்னா சரியா. இடியப்பம் வெந்திருக்கும். பாப்பம் வெந்துட்டு தாண்டு. நல்லா வெந்துட்டது. உங்களுக்கு எடுக்கக்குள்ள கொஞ்சம் சூடாக இருக்கும். பாருங்க இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னாலே ஒட்டுப்படாமல் பஞ்சு போல் வந்ததுன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக இருக்குது. முதல் புட்டு பானையில் எப்படி இடியப்பம் அவிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டினா, இப்போ ஸ்ட்ரீமரில் எப்படி அவிக்கிறேன்னு காட்டுறேன். ஸ்ட்ரீமர்லேன்னு சொன்னால் நீங்கள் ஒரே தரமாக 20-25 இடியப்பம் வைக்கலாம். நான் இதுக்குள்ள 20 இடியப்பம் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு மூடியால் மூடி 10 minutes அவிய விடுவோம். வெயிட்டுது. கோம் எடுத்து ஒரு ட்ரேயை கீழே வச்சிங்கன்னா அதில் இந்த தண்ணி வடியும். கீழே பாருங்கள் தண்ணி வடியுது. இடியப்பத்தை எடுத்துட்டு 2 minutes அப்படியே விடுங்க. உடனே கையை வச்சு தாண்டா என் கை சுடும். 2 minutes விட்டிங்கண்டா அது ஆவியெல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு இடியப்பத்தை எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு இடியப்பமாக எடுக்கலாம். பாருங்கள் ஸ்மூத்தாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி இதண்டவே தண்டை பாட்டில் இப்படி கலண்டு வரும். அண்டா நீங்கள் இடியப்பம் வந்து நல்ல பேர் இருக்குன்ற அர்த்தம். இன்னொரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சில நேரம் நான் இடியப்பம் வித்தியாசமாயும் அவிக்கிறேன். நான் வெள்ளமா அரிசிமா உளுத்தம்மா குரக்கன்மா அதுவும் சேர்த்து அவிக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இடியப்பம் வைக்கிறேன் நான். அது இன்னும் சுவையாக இருக்கும். நல்ல வாசமாக. நீங்கள் உளுத்தம்மா குரக்கம்மா எல்லாம் சேர்த்து அவிக்கல. நீங்கள் புட்டுக்கு அவிக்கிறேன்னு சொன்னாலும் 4 மாவையும் சேர்த்து அவிக்கலாம். சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணுமெண்டா இன்னொரு நாளைக்கு நான் அதை காட்டுறேன் அப்படி எவ்வளோ அளவு என்னன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் இடியப்பம் ரெடி ஆகிட்டுது. செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன அக்கா கேட்டிருந்தா எப்படி வெள்ளை இடியப்பம் அவிக்கிறதுன்னு சொல்லி இப்போ அவாக்காக நான் இந்த ரெசிப்பியை காட்ட போகிறேன். முதல்ல நீங்கள் அரிசி மாவுக்கு எடுத்த மாதிரியே அரிக்கிற மாதிரியே வெள்ளமாக ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். இந்த சுண்டு பனியால் ஒரு சுண்டு வெள்ளமாக கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணியை நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். எனக்கு தண்ணி ரெடி ஆகலை. வெள்ளை மாவுக்கு வெள்ளமாக இடியப்பம் அவிக்க நீங்கள் எப்போவும் தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க இடியப்பம் மாவுக்குள்ளே ஊற்றக்கூடாது. தண்ணியை ஒரு கப்பில் விட்டு ஒரு 5 minutes கரண்டியால் கலக்கி ஆற விடுங்க. நீங்கள் கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றினீங்கன்னு சொன்னால்
இடியப்பம் வந்து சரியான ரஃப் ஆகியும் இருக்கும். நீங்கள் புழிஞ்சிங்கன்னு சொன்னால் புளியவே இல்லாமல் இருக்கும். தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த கிளாஸுக்கு விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து இப்படி கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் ஆவி வெளியில் போக கொஞ்சம் கொஞ்சம் ஆற தண்ணி தான் இந்த இடியப்பத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியப்பத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ தண்ணி ஆற விட்டு 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. இனி நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே தரமாக தண்ணியை விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெள்ளமா இடியப்பம் வந்து நீங்கள் தண்ணி விடையக்குள்ள கொஞ்சம் ஸ்பூனில் வந்து ஒட்டி கொண்டிருக்கும். என்றால் தனியை வெள்ளை மாண்டபடியாக அரிசி மாண்டு சொல்லிக்க அவங்களோட கரண்டியில் ஒட்டுப்படாது. நீங்கள் அப்புறம் பழம் பிழைச்சிட்டு தாண்டு நிற்க வேணாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கணக்க தண்ணியை விட்டுறாதீங்க. கணக்க தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னால் இடியப்பம் களியாக போயிடும். பாருங்க, தண்ணி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உங்களோட காம்பில் அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வருது என்று சொன்னால் உங்களோட பதம் வந்து சரியாக வந்திருக்குன்ற அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு உங்களோட கையால் இதுக்கு வந்து கொஞ்சம் குளிர் தண்ணி ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. என்னென்னு சொன்னால் தண்ணியை ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு தான் விடுறீங்க. அதால் நீங்கள் குளிர் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. சேம் தண்ணியிலே போட்டுட்டு குழைக்கலாம். பார்த்தீங்களா எப்படி ஸ்மூத்தாக இருக்குண்டு. நீங்கள் குழைக்கும் போது பாருங்க அப்படி மாவு எப்படி வருதுன்னு. ஏண்டா உங்களோட டோ வந்து ஒரு கொஞ்சம் மாவும் கிண்ணத்தில் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்க தெரியும் இந்த டோ வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்க, நீங்கள் கொதி தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னால் ரஃப்பாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு புளிஞ்சு காட்ட போகிறேன் எப்படி இருக்குண்டு. இந்த டைம் நான் வந்து சின்ன இடியப்ப தட்டில் விடையில என்கிட்ட பெரிய இடியப்ப தட்டுன்னு இருக்குது. பெரிய இடியப்ப தட்டுன்னு சொன்னால் நீங்கள் 3 இடியப்பம் புளிஞ்சு விடலாம். அப்போ நான் பெரிய இடியப்ப தட்டில் புளிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக புளியுது இடியப்பம்னு. சாஃப்டாக இருக்கிறபடியாக தான் உங்களுக்கு ஈஸியாக புளியக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகமாக எல்லோரும் சொல்லுவீங்கன்னா வெள்ளை இடியப்பம் வந்து செய்ய பயமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அது ரஃப்பாக வந்துடுமென்று சொல்லி. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரியே அளவை வச்சு நீங்கள் குழச்சி பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குண்டு. நான் இதை உங்களுக்கு அவிச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கேன். என்னோட வெள்ளை இடியப்பம் ரெடி ஆயிடுச்சுது. பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. நீங்கள் எடுக்கவே இப்படியே ஈஸியாக வருது. நீங்கள் சும்மாயே அப்படியே ஸ்மூத்தாக எடுக்கலாம். இந்த இடியப்பத்தட்டு உங்களுக்கு மோர் ஈஸி வந்து என்ன கணக்கு இடியப்பத்தட்டு எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. இது எனக்கு வந்து அம்மா ஸ்ரீலங்காவிலேருந்து வரையக்க கொண்டு வந்து தந்தவா. அதிகமாக இங்கேயும் கனடாவிலையும் இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் அதை வேண்டி இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இடியப்பம் அவ்வளவு சாஃப்டாயும் இதாக இருக்குண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.